வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். ஃபைனலி 2024க்கான 95th ஆஸ்கர் அவார்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஓப்பன்ஹைமர் தாறுமாறான சம்பவத்தை பண்ணிருக்கு. அது என்னன்னு பாத்திரலாம் வாங்க. நோலன் படம்னாவே கண்டிப்பா ஆஸ்கர் அடிக்கும்டான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த வகையில இந்த படம் 13 கேட்டகரியில நாமினேட் ஆயிருந்துச்சு ஆஸ்கர்ல. அதுல கிட்டத்தட்ட 7 அவார்ட்ஸ் வின் பண்ணிருச்சு. உண்மையில தாறுமாறான நியூஸ் தானே இது. பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் மியூசிக், பெஸ்ட் எடிட்டிங், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபின்னு 7 அவார்ட்ஸை குவிச்சிருக்கு. என்னதான் கிறிஸ்டோபர் நோலனோட மூவிஸ் ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருந்தாலும் இதுவரையும் கிறிஸ்டோபர் நோலன் ஒரு ஆஸ்கர் அவார்டு கூட வாங்கினது கிடையாது. ஆனா நாமினேட் ஆயிருக்காரு. ப்ரீவியஸா அவர் எடுத்த டங்கி படத்துக்கு கூட அவர் நாமினேட் ஆயிருந்தாரு. ஆனா அவர் வின் பண்ணல. இந்த முறை அது மிஸ் ஆகல. ஓப்பன்ஹைமர் படத்துக்காக பெஸ்ட் டைரக்டர் அவார்டு அவர் வின் பண்ணிட்டாரு. உண்மையிலே தரமான சம்பவம். வில் டிசர்வ். பெஸ்ட் ஆக்டர் அவார்டை கிலியன் மர்ஃபி வாங்கியிருக்காரு. அவருமே ஹாலிவுட்ல இதுவரையும் 26 இயர்ஸா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதுவரையும் ஒரு ஆஸ்கர் அவார்டு கூட வாங்கல. ஃபைனலா அவருமே வாங்கிட்டாரு. ஃபைனலி தலைவனுமே ஆஸ்கர் ஜெயிச்சுட்டாரு. வேற யாரு? ராபர்ட் டவுனி ஜூனியர் தான். அவருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் கேட்டகரியில் அவார்டு கொடுத்திருக்காங்க. இதை தவிர பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் மியூசிக், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் எடிட்டிங்னு மற்ற கேட்டகரிஸ்லயும் அவார்டை வின் பண்ணிருக்கு. உண்மையிலே ஓப்பன்ஹைமருக்கு அவார்டு கொடுத்தது வெல் டிசர்வ் தான். இந்த வீடியோ அவ்வளவுதான். ஓப்பன்ஹைமர் ஆஸ்கர் வின் பண்ணதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ற வரையும் டாடா பை பை. ஓட்டா.